இலங்கையின் யுத்தம் முடிந்தது. அசுரன் ராவணன் வீழ்ந்தான். பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த சீதையை மீண்டும் காணும் அந்த நொடி வந்தது. அனுமன் மகிழ்ச்சியுடன் சென்று, அம்மா, ராமர் வெற்றி பெற்றார், உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்றான். சீதையின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பல மாதங்கள் காத்திருந்த அந்த தருணம் அது. அவள் ராமரின் முன் வந்தாள். ஆனால் ராமர் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. அவர் அமைதியாக சொன்னார், சீதே, நீ ராவணனின் அரண்மனையில் இருந்தாய். உன் தூய்மையை இந்த உலகம் சந்தேகிக்கும். அதனால் நீ தீயில் இறங்கி உன் பவித்திரத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். லட்சுமணன் கண்களில் கோபம், அனுமன் மனதில் வேதனை. ஆனால் சீதை ஒரு நொடி கூட தயங்கவில்லை. அவள் அமைதியாக நெருப்பின் முன் வந்து நின்றாள். என் மனமும் என் உயிரும் என்றும் ராமனுக்கே உண்மையாக இருந்திருந்தால் இந்த அக்னி என்னை எரிக்காது என்றாள். அந்த நொடியில் சீதை தீக்குள் இறங்கினாள். அனைவரின் இதயமும் நடுங்கியது. ஆனால் சில நொடிகளில் அக்னி தேவன்தானே தோன்றி சீதையை எந்த காயமும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தார். சீதா தூய்மையானவள், அவள் பவித்திரமானவள் என்று உலகத்தின் முன் அறிவித்தார். அப்போதுதான் ராமர் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் சொன்னார், நான் சீதையை சந்தேகிக்கவில்லை, இந்த உலகம் சந்தேகிக்க கூடாது என்பதற்காகவே இதை செய்தேன். அந்த நாள் ஒரு பெண்ணின் அன்பும் தியாகமும் உலகத்தின் முன் அக்னியையே வென்றது. இதுபோன்ற கதைகளை தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.